ஸோ நம்ம இன்னைக்கு கவர் பண்ற டாபிக் வந்து ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தட் இஸ் பூலியன் வேரியபிள், திஸ் ஒன். ஓகே ஓகே ஃபைன். நான் ஒரு சின்ன யூஸ் கேஸ் சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஹாவ் அ வேரியபிள். ஓகேங்களா, வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அதில் வந்து எங்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஆஃப்டர் டேக்கிங் திஸ் நம்பர், நான் என்ன கேட்குறேன், வெதர் இட்ஸ் கண்டென்ட் ஈஸ் நம்பர் அப்படின்றத வந்து நான் கேட்குறேன். ஓகேங்களா, ஈஸ் நம்பர் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதுக்கு ரெண்டு ஆன்சர் தான் இருக்கும். ஒன்று வந்து எஸ் இருக்கும், ஒன்று வந்து நோ இருக்கும். ஓகேங்களா, ஸோ எஸ்ன்னா வந்து நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம், நோனா வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும். ட்ரூனா என்ன டெசிஷன், ஃபால்ஸ்னா என்ன டெசிஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா, ஒரு யூஸ் கேசஸ். இப்போ வந்து நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு இமெயில் வருது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து கிளையண்ட் கிட்ட இருந்து ஒரு இமெயில் வருது. ஓகே, ஸோ கிளையண்ட் கிட்ட இருந்து ஒரு இமெயில் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த இமெயில், இது வந்து ப்ராசஸ் ஒன். ஓகேங்களா, அந்த இமெயில் வந்து சப்ஜெக்ட்ல, ஓகேங்களா, சப்ஜெக்ட்ல சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்வாய்ஸ். ஓகே, இன்வாய்ஸ் அண்ட் நம்பர் 213 அண்ட் வந்து அதோட கிளையண்ட் நேம் இருக்கு. ஓகேங்களா, டிஹெச்எல், எனக்கு தெரிஞ்சு டிஹெச்எல்னு ஒரு கொரியர் சர்வீஸ் இருக்கு. ஸோ ஆர் இன்வாய்ஸ். ஓகேங்களா, இன்வாய்ஸ், கஸ்டமர் நம்பர் 215 இப்படி இருக்கு. அப்புறம் ஃபெடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய சப்ஜெக்ட் வந்து டிஹெச்எல் இருந்தா, ஓகேங்களா, நான் வந்து ஒரு 1000 இமெயில்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 1000 இமெயிலையும் நான் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு வரேன். ஸோ மை இமெயில் சப்ஜெக்ட் வந்து டிஹெச்எல்னு இருந்தா ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரீட். ஓகேங்களா, ரீட் இமெயில். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், ஒவ்வொரு இமெயிலாக ரீட் பண்ணும். தென் இங்கே வந்துட்டு சப்ஜெக்டை ரீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டெசிஷன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு டெசிஷன். ஸோ என்ன கேட்கும், சப்ஜெக்ட்ல வந்துட்டு சப்ஜெக்ட் ஈக்குவல் டு டிஹெச்எல். ஓகேங்களா, டிஹெச்எல்லான்னு கேட்குறேன். ஸோ அப்படின்னா எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகேங்களா, எஸ் அப்படின்னா தென் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஒரு இஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். நோ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஓகேங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தென் இந்த ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நான் ரெண்டாவது ப்ராசஸ் என்ன பண்றேன்னா, நான் ஒரு கூகுள் வெப்சைட்டுக்குள்ள போறேன். ஓகேங்களா, கூகுள் வெப்சைட்டுக்குள்ள போறேன். அங்க போயிட்டு ஐ ஹாவ் அ கஸ்டமர் நம்பர் சேம். ஓகேங்களா, டிஹெச்எல் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு கஸ்டமர் நம்பர் எடுத்துட்டு போயிட்டு கூகுள்ல ப்ரௌஸ் பண்றேன். ஓகே, கூகுள்ல ப்ரௌஸ் பண்றேன். எதுக்காக ப்ரௌஸ் பண்றேன்னா, ஐ வாண்ட் டு டேக் சம் சேல்ஸ் கவுண்ட் இல்ல ப்ரொடக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ப்ராடக்ட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் டிஹெச்எல் வந்து எவ்வளோ வந்து சேல் பண்ணியிருக்காங்க, இல்லை ப்ராடக்ட், ஸோ எவ்வளோ கஸ்டமர் எவ்வளோ கொரியர் டெலிவரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கூகுளில் போகிறேன். இப்போ டிஹெச்எல்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி சம் கஸ்டமர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அந்த ரெஸ்பான்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து கவுண்ட் வந்து ஒரு 1000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த டிஹெச்எல் கஸ்டமருக்கு, ஓகேங்களா, 1000 இருக்கிறத நான் ஒரு ஃபெச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, அங்க கூகுள்ல இருந்து ரீட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ ரீட் பண்ணி எடுத்துட்டு அகைன் ஐம் கோயிங் டு டேக் ஒன் டெசிஷன். இஃப் அந்த பர்டிகுலர் டிஹெச்எல் ஓடது கிரேட்டர் தென் 1000 இருந்தா, ஓகேங்களா, கிரேட்டர் தென் 1000 இருந்தா, அந்த வேல்யூ வந்து 1000 இருந்தா, நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு சினாரியும் வேற வேற. இந்த ஃபர்ஸ்ட் வந்து வேற. ஓகேங்களா, நான் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நான் பூலியன் வேரியபிள்ல வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இங்க வந்துட்டு இன்னொரு கண்டிஷன்ல நான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து பேஸ்ட் ஆன் போத் த ப்ராசஸ், ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த செகண்ட் ஒன் பேஸ் பண்ணி நான் ஒரு டெசிஷன் எடுக்க போறேன். என்ன அப்படின்னா, இங்க நான் ட்ரூன்னு போட்டிருக்கோம் இல்லையா, மேபி இந்த வேரியபிள் வந்துட்டு வேரியபிள் 1ன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு, தென் கீழே வந்து வேரியபிள் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வேரியபிள் 2. ஸோ என்னுடைய பிசினஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இமெயில ரீட் பண்ணும்போது தட் கஸ்டமர் டிஹெச்எல் ஆயிருந்து, ஓகேங்களா, ஸோ டிஹெச்எல் ஆயிருந்து அண்ட் செகண்ட் வந்து அந்த டிஹெச்எல் வந்து கவுண்ட் வந்து எடுக்கிறோம் இல்லையா கூகுள்ல இருந்து, அது வந்து 1000க்கு மேல போச்சு அப்படின்னா
எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராசஸ ரன் பண்ணு. இல்ல ப்ராசஸ கன்டின்யூ பண்ணு. இல்ல ஸ்டாப் பண்ணு. அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டிஹெச்எல் அண்ட் டிஹெச்எல் கவுண்ட் ஓகேங்களா? கவுண்ட் வந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா, போத் ஆர் வந்துட்டு என்னுடைய கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா, அது எப்படி நம்ம மேட்ச் ஆச்சு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுவோம்? அ சில 2 லாஜிக் இருக்கு. ஒண்ணு வந்து நாம என்ன பண்ணுவோம்னா, அசைன் ஆக்டிவிட்டி போட்டுட்டு இங்க ஒரு 1 குடுப்போம். இங்க என்ன பண்ணுவோம்னா, அசைன் ஆக்டிவிட்டி போட்டு ஒரு 1 குடுப்போம். இந்த சைடு வந்து அசைன் ஆக்டிவிட்டி போட்டுட்டு, இல்ல 0 குடுத்துருவோம். இல்ல வந்து எம்ப்டியா விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இங்க என்ன பண்ணுவேன், ஒரு இஃப் கண்டிஷன்ல இஃப் அசைன் ஆக்டிவிட்டி ஈக்குவல் டூ 0 ஓகேங்களா? இந்த அசைன் ஆக்டிவிட்டி 1 தென் அசைன் ஆக்டிவிட்டி 2 அசைன் ஆக்டிவிட்டி 1 ஈக்குவல் டூ 0 அண்ட் ஓகேங்களா? அசைன் ஆக்டிவிட்டி 2 ஈக்குவல் டூ 0 இருந்தா ப்ராசஸ கன்டின்யூ பண்ணு அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லாஜிக். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஓகேங்களா? இதுக்கு பதிலா நாம என்ன பண்ண போறோம்னா, ட்ரூ ஓகேங்களா? ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு வேல்யூ பூலியன் வேல்யூல நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நான் டெசிஷன் எடுக்க போறேன். ஓகேங்களா? ஓகே. இதே சேம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். UiPathல. ஸோ இது உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது போதும். இப்ப நான் வந்து UiPath ஸ்டுடியோக்கு வந்து ஜம்ப் ஆகுறேன். ஓகே. ஸோ நான் நியூ ப்ராசஸ் கிரியேட் பண்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேரியபிள் அப்படின்றது ஒரு நியூ ப்ராசஸ் கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப கிரியேட் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு அ கிளாஸ் கவர் பண்றதுனால நான் வந்து இங்க அனோடேஷன்லாம் குடுக்கல. பட் உங்க ப்ராசஸ்ல அப்படி இருக்கக்கூடாது. அனோடேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் வாட் அப்படின்றது எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் ஒரு அசைன் ஆக்டிவிட்டி டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். எதுக்கு? இமெயில் சப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. பட் இன் ரியல் டைம் வந்து நாம என்ன பண்ணுவோம்னா, இமெயில்லேருந்து ஆ சப்ஜெக்ட்ட வந்து ரீட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். அது நம்ம இமெயில் ஆட்டோமேஷன் பண்ணும்போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமெயில் சப்ஜெக்ட் லைன வந்து எடுத்துட்டேன் அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் ஸ்ட்ரிங். எஸ்டிஆர் இமெயில் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸோ தென் இந்த இமெயில் சப்ஜெக்ட்ல நான் கால் பண்ணிக்கிறேன். எஸ்டிஆர் இமெயில் சப்ஜெக்ட் அப்படின்றத கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூல ஓகேங்களா? வேல்யூல நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே வித்தின் டபுள் கோட்ஸ் இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் 6723 அண்ட் டிஹெச்எல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? டிஹெச்எல். ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, சப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்ற ஆக்டிவிட்டிலாம் நான் வந்து உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ்ல எடுப்பேன். பட் இஃப் அப்படின்றது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்றேன். அந்த வேல்யூ வந்துட்டு என்னுடைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகுதா? அப்படின்றது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ எல்ஸ் தென்ல போகும். இல்லன்னா எல்ஸ்ல போகும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஸோ நான் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன அப்டின்னா, இந்த மேல இருக்கிற சப்ஜெக்ட் லைன கால் பண்றேன். எஸ்டிஆர் இமெயில் சப்ஜெக்ட் ஓகே. டாட் கன்டைன்ஸ் ஓகே. கன்டைன்ஸ் ஓகே. ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட். ஸோ அதுக்குள்ள டிஹெச்எல்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? டிஹெச்எல் அப்படின்றத டைப் பண்றேன். ஸோ இப்ப நீங்க புதுசா வந்து லேர்ன் பண்ண சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் என்ன வந்து கன்டைன்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பார்த்துருக்கோம். டாட் டு ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து இது ஒன் ஆஃப் த ஃபங்ஷன் கன்டைன்ஸ் அப்படின்றது. கன்டைன்ஸ்னா என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் இமெயில் சப்ஜெக்ட்ல கன்டைன்ஸ் ஓகேங்களா? எனக்கு இந்த டிஹெச்எல்ன்ற ஒரு வேல்யூ இருக்கா? அப்படின்றத வந்து நான் வந்து கொஸ்டின் பண்றேன். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட் கோஸ் டூ தென் ஸ்டேட்மெண்ட் ஆர் எல்ஸ் இட் கோஸ் டூ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சம்டைம்ஸ் எல்லா டைமும் ஏன்னா இங்கேயும் வந்து நான் ஒரு இன்னொரு விஷயத்த வந்து நான் டீச் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து சம்டைம்ஸ் வந்து யூசர் ஏன்னா யூசர் தானே வந்து சப்ஜெக்ட்ட வந்து டிசைட் பண்றான். யூசர் வந்து சம்டைம்ஸ் டிஹெச்எல்ன்றது கேப்பிட்டல் லெட்டர்ல போடுவான். டிஹெச்எல்ன்றது இப்படி டைப் பண்ணுவான். இல்ல டிஹெச்எல் இப்படி டைப் பண்ணுவான். ஸோ அது அவனுடைய இஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டிஹெச்எல் அப்படின்றத நான் இப்படி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நாம இங்க என்ன பண்ணணும்னா, இங்க கேப்பிட்டல் லெட்டர்ல குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? காம்பினேஷன் ஆஃப்
ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம 2 வேல வந்து இத வந்து அப்பர் கேஸா மாத்தலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் இங்க தான் அப்பர் கேஸ் வச்சிருக்கேன் இல்லையா? டிஹெச்எல்ன்ற அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் டூ அப்பர் கேஸ் தான் மேட்ச் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, 2 மெத்தட்ல வந்து பண்ணலாம். ஒண்ணு வந்து ஒரு அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ இதுல என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு, அதே வேரியபிள் நான் வேரியபிள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இமெயில் சப்ஜெக்ட் சேம் வேரியபிள்ல வந்து கண்டெய்னர் வச்சுக்கிறேன். இங்க வந்து யூ கேஸ் ஓகேங்களா? இப்ப இன்னொரு விஷயம் கத்துக்க போறீங்க. யூ கேஸ் அப்பர் கேஸ் ஃபங்ஷன். ஓகே. ஸோ இதுல எஸ்டிஆர் சப்ஜெக்ட். ஓகே. பாருங்க, நல்லா பாருங்க. யூ கேஸ்ன்றது வந்து உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற ஒரு அ டேட்டாவ ஓகேங்களா? ஒரு இன்புட்ட நான் இங்க அப்படியே வந்து அப்பரா மாத்திட்டேன். அப்பரா மாத்திட்டு, அப்படியே என்ன பண்ண போறேன், அதே கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு சின்ன கண்டெய்னரு. அதிலிருந்து எடுத்தேன். எடுத்து அப்பரா மாத்துனேன். மாத்திட்டு மறுபடியும் ரீலோட் பண்ணிட்டேன். அப்ப என்ன இருக்கும் இதுல? அப்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அப்பர் கேஸ் டாட் கன்டெயின்ஸ் ஓகே இந்த இமெயில் எஸ்டிஆர் இமெயில் சப்ஜெக்ட்ல இருக்கு அப்பர் கேஸ் வேல்யூ இருக்கு இன்புட் இருக்கு. அப்ப மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இதோட இருந்தா மேட்ச் ஆகும், இல்லைன்னா வந்து போயிடும். இது ஒரு மெத்தட். ஆர்எல்ஸ் நீங்க இதை வந்து பண்ணல ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னா நான் இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் ஆக்டிவிட்டி கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணும்போது சில ஆக்டிவிட்டி வந்து ஹைட் பண்ணி வைப்போம். இது வந்து அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்ப்பீங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். நான் இங்கேயே வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, யூ கேன் கன்வெர்ட் இட் ஹியர் இட்செல்ஃப். யூ கேஸ் யூகேஸ் வந்து டைப் பண்ணும்போது வரல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஓகேங்களா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் குடுத்துட்டு, யூகேஸ் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் அகைன் குளோஸ் பிராக்கெட் ஃபார் த இன்புட் வேரியபிள். ஓகே. இப்படியும் குடுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடே வச்சுக்கிறேன். பிகாஸ் நீங்க வந்து பிகினர். அதனால வந்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் இங்க போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. அதனால வந்து லெட்ஸ் ரிமூவ் திஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படியும் இப்படியும் பண்ணலாம். அதாவது கோட் சிம்ப்ளிஃபைன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க வந்து 2 ஸ்டெப் போட்டோம். ரிமெம்பர் தட் ரைட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எனேபிள் ஆக்டிவிட்டி குடுத்துக்கோங்க. இல்லன்னா கண்ட்ரோல் இ குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டெப் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா? வந்து கோடோட ஸ்டெப்பும் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட். இங்க வந்து 2 இங்க ஒரு ஆக்டிவிட்டி வந்து அசைன்ன்றத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் இஃப்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ பட் இஃப் இத அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸிகியூஷன் டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? ரன் பண்ணும்போது ஈவன் இஃப் டேக்ஸ் 1 செகண்ட் ஓகேங்களா? இல்ல மில்லி செகண்ட்ஸ் வந்துன்னா கூட அது வந்து நம்மளுடைய டெவலப்மென்ட் டைம் வந்து சேவ் ஆகும். சாரி டெவலப்மென்ட்ன்ற நம்மளுடைய புரொடக்ஷன்ல ரன் டைம் வந்து சேவ் ஆகும் நமக்கு. ஓகே. ஃபைன். இப்போ வந்துட்டு நான் வந்து டிஹெச்எல் இது பண்றேன். இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எதுவும் பண்றதில்ல. நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கணும் அவ்வளோதான். என்னன்னா இருந்துச்சுன்னா நான் ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணி ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்றேன். லைக் வந்து பிஎல்என் அப்படின்னு வச்சுக்கலாம் பூலியனுக்காக. ஓகேங்களா? ம் லெட்ஸ் சே எக்ஸ்பெக்டட் கஸ்டமர் வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே. எக்ஸ்பெக்டட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இங்க போயிட்டு பூலியன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்க அகைன் ஒரு அசைன் ஆக்டிவிட்டி. அகைன் வந்து இங்க ஒரு அசைன் ஆக்டிவிட்டி. ஓகே. இங்க ஸோ பூலியன் ஓகே. பூலியன் எக்ஸ்பெக்டட் இங்க வந்து ட்ரூ அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா? அவ்வளோதான் வந்து பூலியனோட வேலைங்க. அதே மாரி சேம் வேரியபிள்ல பூலியன் ஓகே எக்ஸ்பெக்டட் கஸ்டமர். ஹியர் கோயிங் டு ஸ்டோர் ஃபால்ஸ். ஓகே. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்னமே பண்ணல. நான் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நான் இந்த டிஹெச்எல்ன்னு இருந்தா எனக்கு வந்து இங்க வந்து ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்றது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். நான் இப்ப வந்து இதுக்கு கீழயே நான் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த ஃப்ளோல இந்த பர்ட்டிகுலர் ஆக்ஷன் மட்டும் இருக்கும். பட் இன்னொரு ஃப்ளோல ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் இந்த நம்பர் டேட்டா டைப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து சம்திங் நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. அண்ட் அதே இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இங்க மெயின்ல வந்து நீங்க டெசிஷன் எடுக்கணும். இந்த மெயின் பேஜ்ல வந்து டெசிஷன் எடுக்கணும். எது இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லாஜிக்கோட கண்டிஷன் ட்ரூவும் இந்த செகண்ட் லாஜிக்கோட கண்டிஷன் ட்ரூவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம் இல்ல ஸ்டாப் பண்ணலாம். அங்க வந்து சம்திங் யூ வாண்ட் டு டேக் டெசிஷன் அந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? இங்க நான் இது பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறேன்? அஸ்யூம் தட் நான் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்க போய் கஸ்டமர் ஐடியை என்டர் பண்ணிட்டேன். அதுக்கான கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணதுக்கு அப்புறம்
நான் வந்து ஒரு கவுண்ட் வந்து ஒரு பர்ச்சேசிங் கவுண்ட் ஆர் சம்திங் வந்து ஏதாவது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு அசைன் ஆக்டிவிட்டில ஸ்டோர் பண்றேன். எவ்வளோ 1000 வந்து ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1000 ஆர் 1005 அப்படின்றத ஸ்டோர் பண்றேன். 1500 வச்சு. 1500 நான் வந்து கூகுள்லேருந்து எடுத்துட்டு வந்தேன். ஸோ இங்க நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். எதுக்கு? அங்கருந்து கூகுள்லேருந்து எடுத்துட்டு வந்தேன் இல்லையா? அதுக்கு ஐஎன்டி ஸோ பர்ச்சேஸ் கவுண்ட்ன்னு வச்சுக்கலாம். கவுண்ட்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இது இன்டிஜர்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் கவுண்ட்டும் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இங்க வேரியபிள கால் பண்றேன். ஐஎன்டி பர்ச்சேஸ் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ எதுக்காக நான் ஒரு சின்ன ஹிண்ட் குடுக்குறேன். இன்டிஜரா வந்து இல்ல வந்து ஸ்ட்ரிங்கான ஒரு ஹிண்ட் குடுக்குறேன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவோம் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு. ஸோ இன்டிஜர்ன்னு நம்ம டைப் பண்ணோம்னா, அதோட எல்லா இன்டிஜர் டைப்பும் உங்களுக்கு அவைலபிள் ஆகும். ஸோ அகைன் நான் இஃப் கண்டிஷன் போடுறேன். ஸோ இங்க என்ன நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க லெட்ஸ் சே வந்து அ என்ன சொல்றேன்னா, இன்டிஜர் பர்ச்சேஸ் கவுண்ட் கிரேட்டர் தென் 1000 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ கேட்கிறேன் நான். இன்டிஜர் பர்ச்சேஸ் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1000 கேட்கிறேன். அப்படி எஸ் அப்படின்னா இட் கோஸ் டூ ஹியர். ஓகேங்களா? ஸோ அங்க நான் ஒரு அசைன் ஆக்டிவிட்டி போட்டுட்டு, அகைன் வந்துட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே சேம் வந்து ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க அ இன்னொரு பூலியன் பூலியன் கவுண்ட் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். கவுண்ட் கவுண்ட் மேட்ச்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பூலியன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அ பூலியன் ஓகே கவுண்ட் மேட்ச் ட்ரூன்னு குடுக்குறேன். ஏன்னா வந்து அந்த கவுண்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு எஸ் ட்ரூ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு ஸ்டோர் பண்றேன். ஸோ தென் அகைன் டிராக் அண்ட் ட்ராப் ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த அசைனுக்கு வந்துட்டு நேம் குடுங்க. ஓகேங்களா? கவுண்ட் மேட்ச்னே குடுங்க. கவுண்ட் மேட்ச் அப்படின்னே குடுங்க. ஓகேங்களா? இல்லன்னா வந்துட்டு நம்மளுடைய அவுட்லைன்ல போய் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸே நல்லா இருக்காது. ஓகேங்களா? இங்க ஃபால்ஸ். ஸோ நான் போட்டேன். ஓகேங்களா? இது ஒரு சீக்வென்ஸ்ல இருந்தது. இது ஒரு சீக்வென்ஸ்ல இருந்தது. ஓகேங்களா? இப்ப நான் டெசிஷன் எடுக்கிறேன். என்னன்னா, நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா, ஸோ இஃப் பூலியன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 பூலியன் நமக்கு இருந்தது இல்லையா? ஸோ பூலியன் எக்ஸ்பெக்டட் கஸ்டமர் ஓகேங்களா? ஈக்குவல் டூ ட்ரூ ஓகே அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் என்ன கிரியேட் பிஎல்என் கவுண்ட் மேட்ச் ஓகேங்களா? பிஎல்என் பிஎல்என் எக்ஸ்பெக்டட் கஸ்டமர் கவுண்ட் ஸோ ஓகே. இங்க வந்து சீக்வென்ஸ்ல இருக்கு. ஸோ லெட் மீ சேஞ்ச் த ஸ்கோப் ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ பிஎல்என் கவுண்ட் மேட்ச் ஓகேங்களா? ஈக்குவல் டூ ட்ரூ. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்ம வந்து ஒரே இதுல போடலாமான்னா போடலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாரி ஒரு விஷயம் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் வந்து இன்னொரு யூஸ் கேஸஸ் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தா நான் என்ன சொல்றேன்னா சம்திங் ஸோ டிராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன் ஓகே. ரைட் லைன் ரைட் லைன். ஸோ நான் வந்து கஸ்டமர் ஃபவுண்ட் ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வேற ஒரு ஆக்ஷன் பண்றேன். கஸ்டமர் நாட் ஃபவுண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரூ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் நான் வந்து இத வந்து சொல்லியிருக்கேன். பட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரியும் வந்துட்டு மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரே இஃப் கண்டிஷன்ல ஒரே இஃப்ல வந்து ரைட் பண்ணியும் பண்ணலாம். பட் வாட் இஃப் த கேஸ் வந்து நான் உங்களுக்கு தனித்தனி ப்ராசஸ் ஃப்ளோவா இருக்கும்போது ஓகேங்களா? எனக்கு இங்க ஒரு சீக்வென்ஸ் இதுல ஒரு சீக்வென்ஸ்க்கு வந்து ஒரு டெசிஷன் இருக்கு. இதுல ஒரு சீக்வென்ஸ்ல ஒரு டெசிஷன் இருக்கு. நான் இன்னொரு சீக்வென்ஸ்ல போய் தான் நான் வந்து அந்த டெசிஷன் இந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அத வந்து கேரி பண்ணிட்டு போலாம். அந்த பூலியன் எக்ஸ்பெக்டட் கஸ்டமர்ல அந்த வேல்யூவ கேரி பண்ணிட்டு போலாம். ட்ரூவா, ஃபால்ஸான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபைன்.